இருக்குது பெயர் இருக்குது ராசுபடை ஆட்சிதான் கேரள செவில ஊர் இருக்குது நீர் நிலம் சாட்சிதான் பெருமுனையில் சிலை இருக்குது அவர் பெருமைய அது இருக்குது ஊருக்கெல்லாம் ஒலைய வச்சு சோறிடுவார் இலைய வச்சு அவர் தான் நம்ம சாமின்னு ஊரு ஒண்ணு கூடி நின்று கொட்டுங்கடா உரிமை கட்டுங்கடா புதிய வசந்ததான அன்னதான உலகிலே தமி போல யாரு அதை செஞ்சதே இல்ல சூரியன் அழுந்திடுமே சாயங்கால பொழுதுல சாமி விட்டு அடுப்பண்ணி பார்த்ததே இல்ல ஆட்சி படை ஆட்சி செய்யும் ஊரு தானுது சாதி மத பேதம் எல்லாம் ஓடி போனது கோதண்டமும் கூட்டுரையும் கைய குலுக்குது சிலுவையும் மனம் பழகும் ஒட்டு வரவா அதுக்கு தகுந்த பழைய பகிட்ட அவர்தான் நம்ம சாமின்னு ஊரே ஒண்ணு கூட்டி நின்று கொட்டுங்கடா உரிமை வேணும் தட்டுங்கடா புதிய தாளம் கொட்டுங்கடா உரிமை வேணும் தட்டுங்கடா புதிய ஊர் மக்களைத்தான் பெத்த பிள்ளை போல் நினைப்பாரு தாழ்த்தப்பட்ட சனங்களுக்கு தோள் கொடுப்பவரு அந்த ஏழவாழ சிரிச்சிருந்தா இவர் சிரிப்பாரு நோய் இல்லாம நொடி இல்லாம 100 ஆண்டு ஊரை ஆண்டு பூமி மீது சாமி வாழ பாட்டு கட்டுங்கடா பூமி மீது சாமி வாழ பாட்டு கட்டுங்கடா ராமையா அட சமையா அட வீரையா வடி வேலையா உனக்கு எனக்கு நிழல கொடுக்கும் கும்பிடுறேன் சாமி. நான் சாமி இல்ல மனுஷன். நீ யாரு? கூத்தாடிங்க. நீ பண்ற தொழில கேட்கல, நீ யாருன்னு கேட்டேன். சொக்கனோட உன் அப்பன் பேரை கேட்கல, நீ யாருன்னு தான் கேட்டேன். புரியல? நீ மனுஷன், நானும் மனுஷன். மனுஷன் ஏன் எப்படி புகழ்றீங்க? உசுரோட இருக்கிற உங்களுக்கு சிலையே வச்சிருக்காங்க. நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன் எனக்கு சிலை வைக்காதீங்கன்னு. ஒருத்தர் கூட கேட்கல. இல்லைங்கய்யா, இந்த சுத்துப்பட்டு 45 கிராமத்துல உங்களை பத்தி பாடினா எங்க மனசு மட்டும் இல்ல வயிறு நிறையுதுயா. அதுவும் உங்க பிறந்தாதுமா பாட வேணான்னு மட்டும் சொல்லிடாதீங்கய்யா. இந்த நீ பாடு. பெயர் இருக்குது ராசுபடையாட்சிதான் பெரல செவில ஊர் இருக்குது நீர் நிலம் சாட்சிதான் திருமுனையில சிலை இருக்குது அவர் பெருமைய அது உரைக்குது ஊருக்கெல்லாம் ஒலைய வச்சு சோறிடுவார் இலைய வச்சு அவர் தான் நம்ம சாமின்னு ஊரே ஒண்ணு கூட்டி நின்று கொட்டுங்கடா உரிமை வேணும் தட்டுங்கடா புதிய தாளம் அப்படி பாடு உரிமை வேணும் தட்டுங்கடா புதிய தாளம்
எத்தனை தடவை அவனை மன்னிச்சு விடுறது? எங்க இந்த 4 பேரு? கவர்மெண்டே சாராய கடை திறந்தப்ப கூட இந்த 45 கிராமத்துல ஒரு கடை கூட உள்ள வரக்கூடாதுன்னு நாம எல்லாம் சேர்ந்தானே தடுத்து நிறுத்தணும். இன்னைக்கு அவன் சாராயம் காத்துறா, நீங்களும் போய் அந்த பீடையை குடிச்சிட்டு வர்றீங்க. இத்தனை தடவை விட்டேன், இனி ஒண்ணு விட போறது இல்ல. அறிவு இருக்கா உங்களுக்கு? நீங்க குடிக்க போறதால தானே அவன் சாராயம் காத்துறான். நீ கூலி வேலை தானே செய்யற. ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? 30 ரூபாய். அதுல இந்த சனியை எவ்வளவு குடிச்சேன்? 15 ரூபாய்க்கு. மிச்சம் இருக்கிற 15 ரூபாயில நீ சாப்பிடணும், பொண்டாட்டி சாப்பிடணும், முள்ளங்க எல்லாம் சாப்பிடணும்ல. இந்த பாரு, நேத்து ராத்திரி குடிச்சிட்டு போய் மிதி மிதிச்சதை மறந்துட்டு தன் புருஷனை ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயந்து நிக்கிறத பாரு. இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி விட்டுட்டு சாராய ஒரு கேடா அவனுக்கு. ஏனே இன்னும் 4 பொண்ணை கரையேத்தணும். அதுக்கு என்ன வழி என்ன தெரியல. உங்களுக்கு எல்லாம் எதுக்குன்னு அந்த கர்மம். கள்ள சாராயத்தை குடிச்சிட்டு கும்பல் கும்பலா சாகிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? அதெல்லாம் எங்கே நடக்கணும்? தம்பி மன்னிச்சிருங்க. ஏன் காலையில விடுற வயசா உங்களுக்கு? இல்ல தம்பி, இனிமே இந்த கட்டாளியை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். இவ்வளவு நாள் நாம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். எதையாவது காதுல வாங்கின மாதிரி தெரியுதா? பாத்தீங்களா? இவனுக்கு இப்ப நான் கொடுக்க போற தண்டனையில இனிமே இங்க எவனும் சாராயம் காய்ச்சவோ விற்கவோ குடிக்கவோ கனவுல கூட நினைக்க கூடாது. இனிமே நான் சாராய காய்ச்ச மாட்டேன். நான் சாராய காய்ச்சவே மாட்டேன். கும்பிடுறையா. வணக்கம். கும்பிடுறையா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிடல எப்படி? எழுப்பு. அழகு ஐயா சாப்பாடு இதை கொண்டாட சாப்பிடுங்க. என்ன தரகற? வணக்கம் தம்பி. இப்பதான் வழி தெரிஞ்சதா நம்ம வீட்டுக்கு? ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? அதுக்காகத்தானே வந்திருக்கேன். இன்னும் பழவாத மாடு திருவண்ணாமலை சந்தையில பாத்திருக்கேன். அச்சாரம் கூட கொடுத்துட்டேன். நீங்களும் ஒரு தடவை வந்து பாத்துட்டீங்கன்னா. நீங்க பார்த்து செஞ்சா சரிதான், அது நான் வேற பார்க்கணுமா? சரி தம்பி. கூட்டாங்க போடு. I think nothing. அப்படியே உட்காருங்கடா. ஏண்டா, கரண்ட் இருக்கும் போது லைட்டா போடாம இந்த சிமிலி விளக்க ஏத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு சூனிய வைக்கிறீங்களா? அங்கிள், நீங்க இருக்கும்போது நாங்க சூனியம் வைக்க முடியுமா? டேய், பேச்ச மாத்தாதீங்க. என்னமோ பண்ணிட்டு இருந்தீங்க, இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வெறுப்பாய்க்கு என்ன? ஆமாமா, போட்டி எனக்கு தெரியல மாமா. போட்டியில நீங்க எல்லாம் ஜெயிக்க முடியாதுடா. நான்லாம் அந்த காலத்து ஆளு, பழைய ஆள். என்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முடியும். வா இந்த பக்கம். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. வா வா, படாதடா. இந்த பார், என்ன மாதிரி இளைஞர்களுடைய மனசை எல்லாம் கெடுத்துட்டு போட்டிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. என்ன போட்டின்னு சொல்லு. சொல்லு. ஓ அதுவா? மாமா, நைஃப் டவுன், நைஃப் டவுன். இந்த பட்டாணி எல்லாம் சாப்பிடணும். என்ன திங்கணுமா? இல்ல, நான் சொல்ற மாதிரி சாப்பிடணும். பொறுக்கி திங்கணுமா? பொறுக்கி சொல்றான் பார். கூட்டி குளிச்சு திங்கணுமா? கூட்டாதரா சும்மா. ஒயிட்டி, இப்படி ஸ்பூன்ல எடுத்து இப்படி மவுத்துல போட்டுக்கலாமா? டேய், ஸ்பூனுக்கு போறதவனே சும்மா இருடா. அப்படி எல்லாம் இல்ல. கைய பின்னால கட்டிக்கிட்டு நாக்கால எல்லா பட்டாணியும் எடுத்து வாயில வச்சுக்கணும். ஆனா சாப்பிட கூடாது. சரி. கடைசியா நான் ஆன்னு வாயை காட்ட சொல்லுவேன். அப்ப யார் வாயில அதிகமா பட்டாணி இருக்கோ அவங்கள நான் காலம் பூரா கண் கலங்காம பாத்துக்குவேன். கிழிஞ்சது போ. நீ பல்லையும் சேர்த்து பட்டாணி நின்னுட்டீன்னா நான் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்குள்ள கோடி கௌரவம் எல்லாம் பார்த்தா நமக்கு வேலையாகாது. இந்த நாய்களோட நம்மளும் இறங்கிட வேண்டியதுதான். வாங்கிங்க. தம்பி, பணத்துக்காக நாங்க வரல. ஆனா நீங்க மனசு வச்சாதான் பள்ளிவாசல நாங்க நினைக்கிற மாதிரி விஸ்தாரமா கட்ட முடியும்னு சொல்ல வந்தேன். சொல்லுங்க. எங்க கிராமத்துல, எங்க தெருவுக்கு பக்கத்துல உங்க நிலம் கொஞ்சம் இருக்கு இல்லையா? உங்க பூர்வீகமான நிலம். அதுல கொஞ்சம் நிலத்தை விட்டு கொடுத்தீங்கன்னா பள்ளிவாசல் கட்ட சௌரியமா இருக்கும்னு கேட்டுட்டு போகத்தான். என்னப்பா இத போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? நம்ம பரம்பரை சொத்து ஒரு நல்ல காரியத்துக்கு உதவட்டும். அப்ப நீ எந்த பத்திரத்தை எடுத்துக்கொடு. இல்லப்பா, அந்த பாக்கியம் உனக்கே கிடைக்கட்டும். இந்தாங்க அந்த நிலத்தோட பத்திரம். சீக்கிரமா நல்லபடியா வேலை ஆரம்பிங்க. வேற எந்த உதவி வேணாலும் சொல்லி அனுப்புங்க. தப்பா நினைக்காதீங்க. இந்த நிலத்துக்கு நாங்க என்ன விலை கொடுக்கணும்னு. நீங்க அந்த நிலத்துல கோயில் கட்ட போறீங்கல்ல, அதான் அதுக்கு வேலை.
அல்ஹம்துலில்லாஹ். என்னம்மா அது? எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு. அப்பா தரகர் வந்திருக்காரு. என் புள்ள வெளியே புறப்படுற நேரம். நல்ல சகுனம் ஐயா, சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. அம்மா என்னய்யா? கொஞ்சம் இப்படி வாங்க. அப்பா நீ நல்லா இருக்கண்ண. நல்லா இருப்பா, மகராசனா இரு. வாங்க தரகர. சௌரியமெல்லாம் இப்படி ஏதோ இருக்கு தம்பி. உங்க வீட்டுக்கு இந்த மாட்டை புடிச்சிட்டு வரதுக்குள்ள போரும் ஆயிடுச்சு. அப்பாட்ட பேசிக்கிட்டு இருங்க. நல்லது. என்ன வாத்தியார, இப்பவாவது நான் தான் உண்மையான சிசியான்னு ஏத்துக்கிறீங்களா? 6 பேர் அடிச்சதுக்கு இந்த அழுத்த அழுத்திக்கிறிய. போன வருஷம் போட்டியில 12 பேர் அடிச்ச மணிமாறன் எவ்வளவு அடக்கமா உட்கார்ந்திருக்கான் பாத்தியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சா 12 பேரை ஜெயிச்ச மாதிரியா? அப்ப மாப்பிள்ளை ஜெயிச்சிட வேண்டியதான். மாப்பிள்ள இறங்கு, மாப்பிள்ள கை துருங்குது. மாப்பிள்ள அவரு சொல்லுவார், உன்னை ஜெயிக்க யாராலட முடியும்? தவால கடிச்சப்பா, சமாளிக்கிறியா? இறங்க. கம்ப போட்டுட்டு கை பலத்தை காட்டுங்க. இப்ப யாருக்கு கை தட்டுறீங்க? மாப்பிள்ளைக்கு தட்டுறீங்களா இல்ல எனக்கு தட்டுறீங்களா? சரி, உங்களை திருத்த முடியாது. இறங்க மாப்பிள்ள. அடிச்சோ. கேடி ஜென்ம கேடியடா, போலீஸ்கார எனக்கு மோடியடா. பீமசேன நானு உன்னை தூக்கி போட்டேன். இப்ப வேணா, நான் சொல்றத கேளு. ஏன் மாப்பிள்ள நிறுத்திட்ட? நான் தோத்துறேன்னு பயமா? இல்லடா மாப்பிள்ள, நம்ம 2 பேர்ல யாருமே தோக்க கூடாது. என்னங்க நீங்க? யாராவது வந்துட போறாங்க.
ஐயோ சொன்ன கேளுங்க. சீ, போங்க, ரொம்ப மோசம். படையாச்சி ஐயா விட்டு பம்ப் செட்டு யாருக்கு வசதியா இருக்கோ இல்லையா, நமக்கு ரொம்ப வசதியா இருக்கு. படையாச்சி ஐயா, நீங்க எங்கய்யா இங்க? யாரையே சொல்லாத பிள்ளை, பேர சொல்லு. மாரியப்பன்ல இருக்காருங்க, இதோ கூப்பிடுறேன். டே, ஐயா உன்னை பார்க்க வந்திருக்கிறாரு. ஐயா நீங்களா? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்லியே. நீ ஒரு மண்ணு உட்கார்றதுக்கு ஏதோ எடுத்தா ஐயா நிக்கிறாங்கல்ல. இப்ப என்ன நீ உள்ளவா. ஐயா நீங்க தரையில உட்காரு இருக்கட்டுங்க. அட உட்காருன. அது இருக்கட்டும், நீயும் பையனும் இதுக்குள்ளே தங்கி இருக்கீங்க? ஆமாங்க, நானும் என் வீட்டுக்காரையும் இந்த பக்கம் முடங்கிக்குவோம், மவனும் மருமவனும் அந்த பக்கம் பார்த்துக்குவாங்க. நீங்க தங்கிட்டு அவங்கள வெளியே தங்க வை, இல்ல அவங்கள எங்க தங்க வச்சுட்டு நீ வெளியே தங்கிக்க. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ண, அதுக்குள்ள பொட்டி படுக்கைய கையில கொடுத்து வெளியில தங்க வச்சா பாக்குற பயலுவோ பல்பட்டு பேசிட்டானுன்னா பத்த வைக்கிற அடுப்பு மட்டும்தான் ஒண்ணா இருக்கணும். அதுல தெரியும் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சின்ன சிறுசுங்க கொஞ்சம் கூட இங்கீது இல்லாம. அதுக்குதான் ஐயா வர்ற குருவை அறுத்து கிடக்கிற இடத்துல கொட்டா போட்டு தரலாம்னு. இத வச்சு ஊட்ட கட்டிக்க. ஐயா வேணாங்க ஐயா, நீங்க ஏற்கனவே நிறைய செஞ்சிருக்கீங்க. நம்ம புஞ்சவெளியில இருக்க மூங்கி தோப்புல வேணுங்கிற கழிய வெட்டிக்க. முதல்ல வீட்டை கட்டி ஒண்ணு நீ அங்க தங்கு, இல்ல பையன் தங்க வை. பட்டா நான் வந்து இவ்வளவு நாழி ஆகுது, தண்ணி குடிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீயாச்சும் தண்ணி விடுமா? அப்பாவோட குணமான இருந்து முதல்ல ஊட்ட கட்ட வழியை பாரு. சரிங்கய்யா. இப்படி வந்து குடு மோரா. கையில நல்லா கழுவு. இந்த குழந்தைங்க மேல நீங்க வச்சிருக்க பாசத்துக்கு கத்தர் உங்களுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டார். உங்களை மாதிரி நல்லவங்க இந்த அனாதை குழந்தைங்களை பாத்துக்கிறதுனாலதான் கொஞ்சமாவது பாரம் குறையுது. நான் என்ன பெருசா பண்ணிட்டேன்? ஏன் நீங்களே இவங்கள அனாதைன்னு சொல்லலாமா? ஆண்டவன் படைப்புல எல்லாருமே ஒண்ணுதான், யாருமே அனாதை இல்லை. என்னையா அது எப்பவும் கடையில ஈ ஓட்டிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன இவ்வளவு கூட்டம்? பிஸியா இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத, போட பாரு. என்னது 2 டீக்கு 1 டீ இலவசமா? நீ இந்த ஊருக்கு வாங்கிட்டீங்கண்ணா. காசிநாதா, இங்க யார்கிட்டயும் காசு வாங்காத, எல்லாத்துக்கும் நான் தரேன். நாளைக்கு இதே நேரத்துக்கு நீங்க வந்துரு. இன்னும் ஒரு டீ குடிச்சிருப்பாங்கண்ணா. குடிப்பேன் தம்பி, வெறும் வயிற்றுல நிறைய டீயை குடிச்சிட்டேன், வயிற்ற கலக்குது. குளத்துக்கார வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுறேன். வாங்க, ஒரு டீ தரேன். குடிச்சிட்டு போனா கலகாலம் ரொம்ப ஃப்ரீயா போனா. உட்காருங்க. கேட்க மாட்டீங்க. தள்ளு தள்ளு. சரி காசிநாதா, என்ன எத்தனை டீ கொடுத்த? 8 டீ தானே? 2 டீக்கு 1 டீ ஃப்ரீனா? 8 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? நீ எல்லாம் 8ஆம் கிளாஸ் படிச்சு என்ன கிழிச்ச?
8 டீக்கு 4 டீ ஃப்ரீ. அப்பாடா, அப்ப நீங்க 4 பேர் போங்க. நீங்க உட்காருங்க, ஒரேடியா பாயாதீங்க. அண்ணன் தான் சொல்றாரு. என்னடா அண்ணன் சொல்ற ஆட்டுக்குட்டி சொல்லான்னு நிலைமை தெரியாம எல்லாம் கேட்க நேரமா இது. என்ன நானும் வரேன், கணக்கு தீர்த்துட்டு சந்தோஷமா போகலாம். காசிநாதா, என்னடா 4 டீக்கு எத்தனை டீ ஃப்ரீ? தலை எழுத்துடா. 4 டீக்கு 2 டீ ஃப்ரீ. நீங்க 2 பேரும் போங்க. அண்ணன் நீங்க உட்காருங்க. நானும் போணுமா குருவே? போடா. என்ன விட்டுட்டு போட வெளியில. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் தம்பி. அவசரத்தை புரிஞ்சுக்கங்க. இருங்க அண்ணே. இங்க இருந்தா அசிங்கமாயிடுமே. ஐயோ, இப்ப 2 டீ இருக்கு. 2 டீக்கு 1 டீ ஃப்ரீன்னு நீயே போர்டு போட்டிருக்க. இந்த அப்படி 1 டீ காசு. அண்ணா இப்ப வந்துருக்கு போயிடலாம். 8 டீ வாங்கினா 8க்கு 4 ஃப்ரீனா 4க்கு 2 ஃப்ரீனா 2க்கு நம்மளே ஏமாத்திட்டானே. எப்பவுமே இப்படித்தான். மாப்பிள, ம் சேவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன முடிக்கலன்னா நீங்க பண்ணி விடுவீங்களா? பன் ரொட்டியில வாங்கி இருந்து போட்டு 4 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள தீத்துட்டீங்களா? நான் பலாப்பழத்தை சொல்ல. வேற என்ன மாம்பழத்தை சொன்னீங்களா? ஊத்துக்குழி ஊத்துக்குழி. மாப்பிள, ஊத்துக்குழியில ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில என்ன? ஊத்துக்குழியில ஒண்ணும் இல்ல மாப்பிள. ஊத்துக்குழியில நான் ஒரு வெண்ணைய பார்த்தேன். நொன்னைய பார்த்தேன், பொண்ணை பார்த்தேன்னு சொல்லேன்டா. ஒண்ணுமில்லப்பா, ஊத்துக்குழி ஜமீன்ல இருந்து ஒரு ஜாதகம் வந்திருக்கு. நீ சரின்னு சொன்னா பொண்ணை பாத்திரலாம். உங்ககிட்ட எத்தனை வாட்டி எனக்கு கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிருக்கேன், நீ கேட்கவே மாட்டியா? இந்த பாரு, இந்த வாட்டி நீ எதுவும் பேசாத. பேசுனதெல்லாம் போதும். இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசே வேணாமா? வேணாம். அப்ப இங்க இருக்கிறவங்க யாரு? சும்மா வாரிசு கிரிசு பேசிக்கிட்டு. நான் ஒருத்தைய கட்டிக்கிட்டு மத்தவங்க மாதிரி ஏன் புள்ள ஏன் பொண்டாட்டி ஏன் குடும்பம்னு சராசரி மனுஷனா வாழ எனக்கு பிடிக்கல. ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு அவங்கள கோட்டைக்கு அனுப்பிட்டு அவங்க கிட்ட போய் நிக்காம நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்களே, ஏன்? அவங்க நம்மள நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு எந்த இடைஞ்சலும் வந்துட கூடாது. எப்பா, உன்ன மாதிரி ஊர் உலகத்துல சனங்க சனங்கன்னு கல்யாணம் பண்ணிக்காம வாழ்ந்தவங்க யாரையும் நான் பார்த்தது இல்லப்பா. நீ பார்க்கல. வாழ்நாள் பூரா முத்துராமலிங்க தேவர் ஜனங்களுக்காக வாழல. காமராசர் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காமலே ஜனங்களுக்காக வாழல. உங்களை கும்பிடுறேன், இனிமே இந்த பேச்சை எடுக்காதுங்க. மாப்பிள கோவத்துல ஒருத்தர் பேரை மறந்து சொல்லாம போறாரு. விவேகானந்தர் கூட இப்படித்தான் வாழ்ந்தாரு. ரங்கமணி
வாங்க பாட்டி. இந்தாங்க வெத்தலை பாக்கு செலவுக்கு வச்சுங்க. நல்லா இருக்கியா? சாயங்காலமா வீட்டுக்கு வா. வரேன் தம்பி. மணி தம்பி, ஒரு சந்தோஷமான செய்தி. ஜெயந்தி, அந்த முட்டாயை கொடுமா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. 1ஆம் தேதி ஜாயின் பண்ண சொல்லிருக்காங்க. எந்த ஊர்ல? திண்டிவனம் ஸ்கூல்ல தான். என் பொண்ணு இந்த நிலைக்கு வந்திருக்குனா அதுக்கு நீங்க தான் காரணம். நான் என்னமா செஞ்சேன்? உங்க பொண்ணு கஷ்டப்பட்டு படிச்சது வேலை கிடைச்சிருக்கு. வர. சரி தம்பி. ஐய், அதுக்கு எவ்வளவு நல்ல மனசு. தான் படிக்கலைங்கிறதுக்காக மத்தவங்களை படிக்க வைக்கிறதுல எவ்வளவு ஆசை பாரு.